டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கடந்த ஆண்டு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவும் அவரது மனைவியும் மத்திய பிரதேசத்தில் இருந்ததாகவும் வீட்டில் அவரது மகளும் வயதான தாயும் மட்டுமே இருந்ததாகவும் கூறப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டை மூட்டையாக எரிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர் உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார். கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் முக்கிய ஆதாரங்கள் பாதுகாக்கப்படவில்லை. பணம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து முறையாக சீல் வைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுவதற்கு முன்பே அந்த அறைக்குள் தலையீடு செய்யப்பட்டது. இது ஆதாரங்களை பாதுகாப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தியது என கூறிய நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பார்லிமெண்ட் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதன் விசாரணை நிறைவடையும் முன் யஷ்வந்த் வர்மா கடந்த ஏப்ரலில் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பார்லிமெண்ட் விசாரணை குழு தனது அறிக்கையை ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் அவர் மீதான 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து யஷ்வந்த் வர்மா அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை. ஆரம்பத்தில் யஷ்வந்த் வர்மா குற்றச்சாட்டுகளை மறுத்தார். பிறகு மற்றவர்கள் தனக்கு எதிராக சதி செய்திருக்கலாம் அல்லது மற்றவர்களால் வைக்கப்பட்டு இருக்கலாம் என தெரிவித்தார். ஆனால் இதற்கு போதுமான ஆதாரங்களை அவரால் சமர்ப்பிக்க முடியவில்லை. யஷ்வந்த் வர்மாவின் விளக்கம் மழுப்பலாகவும் முழுமையற்றதாகவும் இருந்தது. நீதிபதியிடம் எதிர்பார்க்கப்படும் வெளிப்படைத்தன்மை, நேர்மை மற்றும் பொறுப்பு ஆகியவற்றை அவரால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நீதிபதியை தவறு செய்தலும் மத்திய பாஜக அரசு யாரையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படவில்லை. குறிப்பாக இந்த விவகாரத்தில் முழு அதிகாரத்தையும் பார்லிமெண்ட் குழுவுக்கு கொடுத்ததாகவும் பாஜக அரசின் கீழ் யார் தவறு செய்தாலும் எந்த ஒரு பாரபட்சமுமின்றி நடவடிக்கை எடுப்பதே பாஜகவின் குறிக்கோள் என்பது இதன் மூலம் தெளிவாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் பார்லிமெண்ட் குழு விரைவில் குற்றவாளிகளுக்கு நீதி பெற்றுத்தரும் என்றே நம்பப்படுகிறது.